இங்கே பாருங்க, நீலகிரி தைலம். யாரும் இல்லை, பூச்சி வாங்குதுரா. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆயில் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், தைலம் ஆயிலு எல்லாம் செய்கிற இடம் இது, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஆயில் ரெடி பண்ணுறேன். அந்த ஒரு இது உள்ள தான் அந்த தைலத்தை அந்த தலையை போட்டு கொதிக்க விடுவாங்களாம், பார்த்துக்கோங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதில் தான் கொதிக்க விட்டு அந்த ஆயில் எடுப்பாங்களாம். இது வந்து தைலம் ரெடி பண்ணுற இடம், ஓகேவா? தைலம் ஆயிலு, நீலகிரி ஆயில், மூட்டு வலி அந்த மாதிரி. இதான் அந்த தைலம் செய்கிற மரம், பார்த்துக்கோங்க நண்பர்களே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. நான் உடனே இதுக்கு எவனாவது திட்டாதீங்கடா, ஏக்கே ராஸ்கேலுகளா, தெரிஞ்சதை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். பாருங்க, டீத்தூள், டீ இலை. எங்கேயோ பாட்டு சவுண்டு கேட்குதுப்பா. இங்கே போயிருக்கேன்ப்பா. அந்த அண்ணன் ஒரே இடம் தான், நைஸாக ஒரே இடத்துக்கு 600 வாங்கிட்டார் பற்றியா? 500 தான் வெயிட்டிங் சார்ஜும் போட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரே தான். நான் கூட வேறு இடத்துக்கு போகணுமாங்கட்டின்னு பார்த்தேன். சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். சாக்லேட் பார்த்துக்கோங்க. இது என்னென்ன ஃப்ளேவர் தம்பி? மெயினாக பேசிக் 3 ஃப்ளேவர்ஸ் தான் ரெடி பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு டார்க்கு, மில்க்கு, வேனிலா. இந்த டார்க்கு மில்க்லேருந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுவோம். இதில் 70%, இதில் 50%. ஒயிட் வந்துட்டு வேனிலா பவுடர் வச்சு ரெடி பண்ணுவாங்க. அதுதான் பேஸ் மெட்டீரியல் ஆஃப் அதர் சாக்லேட்ஸ். மேங்கோ பால் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணால் மேங்கோ கிடைக்கும். ப்ளூபெரி ராஸ்பெரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணால் ப்ளூபெரி ராஸ்பெரி. எல்லாத்துலேயுமே மில்க் பவுடர், பட்டர், மில்க் மேட், சுகர்லாம் ஆட் பண்ணி இது டபுள் பாயிலிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நம்ம இட்லி பாத்திரம் பார்த்தோம், நடுவில் தண்ணி இட்லி பாத்திரம் மாதிரி பாயில் பண்ணோம். அந்த டபுள் பாயிலிங் இந்த ஆவிலேயே எல்லாத்தையும் மெல்ட் பண்ணக்கப்புறமா அதே என்ன இந்த பிங்க் கலர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? இது ராஸ்பெரி, இது ப்ளூபெரி. எவ்வளோ அதெல்லாம்? 140 rupees. கீழே இருக்குமா? கீழே வாங்கிக்குவேன். இதெல்லாம் கீழே தான் போதா? ஆமாம். சரி சரி. இந்த சாக்லேட் எல்லாமே வந்துட்டு நம்ம எங்கே கொஞ்சம் கரண்டியில் எடுத்து காட்டுங்க மேலே. நம்ம அதை மெல்ட் பண்ண அதான் மெல்ட் பண்ணிட்டு அதை இது பண்ணோம். இது ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லாம் தேவையில்லைங்க. மெயினாக ஜஸ்ட் மோல்டுக்கு கன்வெர்ட் பண்ணி டேபிள் மேலே வச்சாலே சாக்லேட் ஆயிரும். ஆனால் இப்போ சம்மர்னால கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ ஒரு 40 minutesல ஆக வேண்டியது. இல்லை, நான் வாங்கிட்டு போய் இதை வச்சா மெல்ட் ஆகுது, அது மாதிரிலாம் இது ஆகாதா? நீங்கள் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்லாம் நல்லா கவர் பண்ணி அந்த லக்கேஜில் வச்சிங்கன்னா போதும். நம்ம வெயில் இருக்கிற இடத்துல வச்சா கண்டிப்பாக மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆகிடும். படாத இடத்துல வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் போகிற வரலாம் அது மெல்ட் ஆகாமல் இருக்கும், அதான் விஷயம். வீட்டுக்கு போனது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம். அது அங்கே இருக்கிற ஹீட்டுக்கு கண்டிப்பாக இந்த இது சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. இது வந்து சாக்லேட்டு, அது வந்து தைலம், நீலகிரி தைலம். அது வந்து டீ ஃபேக்ட்ரி. இது வந்து டீ ஃபேக்ட்ரி. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. யார் வந்தாலும் வாங்குங்க. இதான் தைலம், நேச்சுரல்ப்பா. இங்கே பாருங்கள், தைலம் இதில் தான் எடுத்து பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்து தான் உனக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க நண்பர்களே. ஊட்டிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.